நாம் வந்து இன்றைக்கி வந்து டேட் ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்ஸலில் இருக்கிற டேட் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முதல் வீடியோவில் நம்ம வந்து டுடே ஃபங்க்ஷன் என்ன, நவ் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி கொஞ்சம் இதை பார்த்தோம். இது வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்கணுன்றதுக்காக நாம் வந்து இந்த எக்ஸலில் இருக்கிற டேட் ஃபங்க்ஷன்களை பற்றி பார்ப்போம். ரைட், இந்த டுடேங்கிற ஃபங்க்ஷன்ஸ் நான் இங்கே கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸு நான் இங்கே போட்டிருக்கேன், ஒவ்வொன்றா வரக்குள்ளே பார்ப்போம். இப்போ வந்து இந்த டுடேங்கிற ஃபங்க்ஷன் என்னென்னு சொல்லி சொன்னால், இன்றைய டேட்டு, அதாவது இன்றைக்கு உங்களோட சிஸ்டத்தில் என்ன டேட் இருக்கோ இல்லாட்டி இன்றைக்கி என்ன டேட்டோ அந்த டேட்டை கொண்டு போய் ஒரு செல்லுக்கு போடுறது தான் வந்து இந்த டுடேன்ற ஃபங்க்ஷன். உதாரணமாக இந்த செல்லுக்கு வந்து இன்றைய டேட்டை போடணும்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா ஈக்குவல் டுடே ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் இதை அடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொன்னால் இங்கே என்னெண்டா செய்யும், இன்றைய டேட்டை வந்து போடும். ரைட், இன்றைய டேட்டை வந்து இங்கே போடப்பட போகுது. நல்லா ஞாபகம் வச்சுருங்க, இந்த டேட் வந்து மாறுபடும் தன்மையுடையது. இப்போ நாளைக்கு வந்து நீங்கள் இந்த எக்ஸல் ஷீட்டை இந்த ஒர்க் புக்கை ஒன் பண்ணுவீங்களாக இருந்தால் இதில் வந்து நாளைய டேட் வந்து இங்கே காட்சிப்படுத்தும். ஸோ டுடேங்கிற ஃபங்க்ஷன் என்னென்னு சொன்னால், கரண்ட் டைமில் என்ன டேட் இருக்கோ அந்த டேட்டை அந்த செல்லுக்குள்ளே காட்சிப்படுத்துறது தான் டுடேங்கிற ஃபங்க்ஷன். அடுத்தது பார்க்க போகிறோம் நவ்ங்கிற ஃபங்க்ஷன். இந்த நவ்ங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம்னா பாருங்கள், இந்த நவ் ஈக்குவல் நவ் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம என்டரை ப்ரெஸ் பண்ணுற நேரம் இங்கே பாருங்கள் ஒரு சின்ன வித்தியாசம் ஒன்று இருக்குது. இந்த டேட்டையும் தாண்டி அதோட சேர்த்து என்ன நம்மளோட சிஸ்டத்தில் என்ன டைமோ அந்த டைமையும் என்ன செஞ்சுருக்கு, இது கூட தந்துருக்கு. இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு அரை மணித்தியாலத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணும்போது இந்த ஒர்க் ஷீட்டை அரை மணித்தியாலத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணினீங்களாக இருந்தால் இல்லாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணுவீங்களாக இருந்தால் இங்கே வந்து டைம் என்ன இருக்கும், அரை மணித்தியாலம் கூடி காணப்படும். அப்போ நவ்ங்கிற ஃபங்க்ஷன் இந்த டேட்டோட சேர்த்து இப்பொழுதே டைமையும் தரதான் நவ்ங்கிற ஃபங்க்ஷன். ரைட், அடுத்தது வந்து இங்கே பாருங்கள் டேங்கிற ஃபங்க்ஷன். அடுத்தது இந்த டேங்கிற ஃபங்க்ஷனுக்கு உதாரணம் சொல்ல போனால், உதாரணமாக நான் இந்த டேட்டுக்குள்ளே வந்து ஒரு டே அடிக்கேன், ஒரு டேட் ஒன்று இங்கே போடுறேன், 2019 5ஆம் மாதம் 6ஆம் தேதி. இப்போ எப்படி அடிச்சிட்டு நான் நீங்கள் என்ன பண்ணுறேன். ரைட், இப்போ இதில் இருக்கிற டேயை மட்டும், இதில் இருக்கிற டே, அதாவது டேன்னு சொல்லுவோம் என்னத்தை, இந்த திகதிய டே என்போம். ரைட், அந்த டேயை மட்டும் இங்கே பிரிச்செடுக்கிறதுக்காக பாவிக்கப்படுற ஃபங்க்ஷன் தானே என்னன்னு சொன்னால் இந்த டேங்கிற ஃபங்க்ஷன். அதை எப்படி பாவிக்கிறதுங்க பாருங்கள், ஈக்குவல் டே ரைட் ப்ராக்கெட் ஓப்பன். இப்போ என்ன கேட்காங்க, சீரியல் நம்பர் கேட்காங்க. சீரியல் நம்பர் ஒன்றுமே அந்த செல் நம்பர் தான் கேட்காங்க. நீங்கள் என்ன செய்யலாம், அந்த செல் நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா என்ன செய்யும், இந்த 6ஆம் தேதியை இங்கே என்ன செய்ய போகுது, பிரித்து தரப்போகுது. அதே மாதிரி தான் இந்த மந்த்ங்கிற ஃபங்க்ஷன். மந்த்ங்கிற ஃபங்க்ஷன் என்ன செய்யும்டா, எத்தனை மாதங்கிறது இங்கே பிரித்து தரப்போகுது. பாருங்கள், ஈக்குவல் மந்த்ஸ் ப்ராக்கெட் ஓப்பன் சீரியல் நம்பர்னா அந்த செல் நம்பர், அந்த டேட்லேருந்து பிரித்து எடுக்க வேண்டிய மந்த்தில் அந்த செல் நம்பர் ப்ராக்கெட் க்ளோஸ் என்டர். என்ன செய்யுது, 5ஆம் மாதம், இங்கே 5ஆம் மாதம் தந்துச்சு. இந்த இயருங்கிற ஃபங்க்ஷன் என்னென்னு சொல்லி சொன்னால், இங்கே இருக்கிற டேட்டை இயரை மட்டும் பிரித்து தர ஃபங்க்ஷன் தானே என்ன இந்த இயருங்கிற ஃபங்க்ஷன். பாருங்கள், ஈக்குவல் இயர் ப்ராக்கெட் ஓப்பன் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் என்டர். இப்போ என்ன செஞ்சுருக்கு, இந்த இயரை வந்து இங்கே பிரித்து தந்துருக்கு, இதில் இருக்கிற இயரை இங்கே பிரித்து தந்துருக்கு. ரைட், அடுத்தது வந்து பார்ப்போம் டேட்டுங்கிற ஃபங்க்ஷன். இந்த டேட்டுங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக என்ன செய்யலாம்னு சொன்னால், இயர் மந்த் டே இது மூணையும் ஒன்று சேர்த்து ஒரு டேட்டை அந்த ஃபார்மேட்டுக்கு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்தா வரும், இந்த செல்லில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, இயர் இருக்குது. இந்த செல்லில் வந்து நம்மளுக்கு மந்த் இருக்குது. இந்த செல்லில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, டே இருக்குது. ஸோ நாம் இப்போ இதை வந்து தனித்தனியை பிரித்து எடுக்கிறோம்ல என்ன செய்யலாம்,
பாருங்கள் ஈக்குவல் டேட். ஸோ நம்மளுக்கு இதுக்கு மேலே இருக்கிற செல்லில் வந்து இயர் இருக்குது. ஸோ இந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன். ரைட், C8ங்கிற செல், கொமா. அதுக்கு மேலே மந்த் எங்கே இருக்குது, என்ன இருக்கிறதுல மந்த் இருக்குது, கொமா. டே எங்கே இருக்குது, என்ன இருக்குது. ரைட், செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு எந்த பண்ணுற மூலமாக என்ன வருது, இந்த தனியாக பிரித்து வச்சிருக்கிற இயரையும் தனியாக பிரித்து வச்சு இந்த மந்த்தையும் தனியாக இருந்த டேயையும் செலக்ட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு என்ன செய்யுது, முழு டேட்டும் வந்து என்ன செய்யலாம், நீங்கள் டேட் ஃபார்மேட்டில் வந்து இந்த செல்லை எடுத்துக்கொள்ளலாம். ரைட், அடுத்தது வந்து இப்போ ஒரு 15 நாளை ஒரு டேட்டில் இருந்து கூட்டணும். உதாரணமாக 2020 2ஆம் மாதம் இது 10ஆம் தேதி. ரைட், இப்போ இந்த டேட்டில் இருந்து நாம் என்ன செய்யணும்னா ஒரு 15 நாளை கூட்டணும்னு இருக்கும். ஒரு கல்குலேஷன் வருது, இந்த டேட்லேருந்து 15 நாட்களுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபார்முலா ஒன்று வருதுன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு ஒன்று அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ஈக்குவல். ரைட், எந்த டேட்டை கூட்ட போகிறோம், இன்னைக்கு டேட்டை கூட்ட போகிறோம், எத்தனை நாளில் கூட்ட போகிறோம், 15 டேஸில் கூட்ட போகிறோம். அப்போ நீங்கள் நார்மலாக ப்ரெஸ் பண்ணி 15 போட்டிங்கனாலே என்ன செய்யும், அப்போ அதிலிருந்து 15 நாளை கூட்டி தரும். ரைட், அதே மாதிரி இப்போ இங்கே பார்ப்போம், 15 நாளை கழிக்கணும். இப்போ அதே டேட்டை இங்கே இருக்குது, இப்போ என்ன செய்யணும், 15 நாளை கழிக்கணும். இப்போ பாருங்கள், நான் என்ன செய்கிறேன், ஈக்குவல் இந்த செல்லில் இருந்து கழிங்க, இந்த செல்லுக்குரிய டேட்லேருந்து கழிங்க, எத்தனை நாள், ஒரு 10 நாளை கழிக்கும். ரைட், என்ட பண்ணுற நேரம் என்ன செய்யுது, 1ஆம் மாதம் 31ஆம் தேதி இங்கேருந்து 10 நாளை கழித்து இங்கே வரப்போகும். ரைட், இப்போ வந்து இப்போ நம்ம இந்த கண்டிஷனை இதில் பார்ப்போம், டேட்டுங்கிற ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு டேட்டை கூட்டி பார்த்துட்டோம், ஒரு டேட்டை கழித்து பார்த்துட்டோம். இப்போ டேட்டுங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக என்ன செய்யலாம் சொன்னால் ஒரு 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 டேட் மூலமாக என்ன செய்யலாம், மந்த்களை என்ன செய்யலாம், கூட்டி பார்க்கலாம். ரைட், இப்போ நம்ம டேஸை கூட்டி பார்த்தோம், அடுத்து என்ன செய்ய போகிறோம், மந்தை கூட்டி கழித்து பார்க்க போகிறோம். ரைட், அப்போ இங்கே பாருங்கள் ஃபார்முலாவை ஈக்குவல் டேட் ப்ராக்கெட் ஓப்பன். ரைட், ஸ்டார்ட் டேட் எது என்ன இருக்குது, ரைட், காமா, மந்த் எத்தனை மந்த் கூட்டணும், நம்ம 10 மந்தை கூட்டணும். 10 மந்தை கூட்டணும்னா 10 கொடுத்துட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட பண்ணுறேன். பாருங்கள், இப்போ இந்த இது ஏன் இப்படி நியூமரிக்கில் வருதுன்னு சொன்னால் இங்கே வந்து ஃபார்மேட் என்ன ஏறி ஜென்ரல் ஃபார்மேட்டில் செலக்ட் ஆகிக்கு. ஸோ நான் அதை வந்து என்ன செய்யணும், இங்கே வந்து டேட் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். ஏன்னா ஷோர்ட் டேட் ஃபார்மேட்டுக்கு மாத்திரம். பாருங்கள், இதில் இருந்து 10 மாதத்தை கூட்டி என்ன செஞ்சிருக்கு, இவ்வளோ வந்துருக்கு. ரைட், நான் இதையும் அப்படியே டேட் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ரைட், இப்போ என்ன செய்ய போகிறோம், 10 மாதத்தை கழித்து பார்க்கலாம். ரைட், பாருங்கள், ஈக்குவல் டேட் ப்ராக்கெட் ஓப்பன். ரைட், ஸ்டார்ட் டேட் எது இன்னைக்கு, கொமா, -10 இப்படி கொடுத்தா என்ன செய்யும், 10 மாதத்தை கழித்து தரப்போகுது. ரைட், ரைட், அடுத்தது பார்ப்போம், 10 வருஷத்தை கூட்டி தர்றது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம இப்போ 10 மாதத்தை தான் கழித்து பார்த்தோம். இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம் என்ன, இந்த டேட் ஃபங்க்ஷனில் ஒரு வருடங்களை எப்படி கூட்டி காண்றேன்னு சொல்லி. ரைட், இப்போ நான் பாருங்க ஈக்குவல் டேட் ப்ராக்கெட் ஓப்பன். இப்போ ஸ்டார்ட் டேட் எது இன்னைக்கு ஸ்டார்ட் டேட். ரைட், கொமா. இப்போ பாருங்கள், மந்த்ஸில் நான் என்ன செய்யணும், நாம் வந்து இங்கே போடணும். இப்போ 10 வருடம்டா இங்கே 10 போட்டால் என்ன செய்யாது, 10 வருடத்தை கூட்டி காட்டாது, 10 மாதத்தை தானே என்ன செய்ய போகுது, கூட்டி காட்ட போகுது. அப்போ நாம் பாருங்கள், இப்போ 10 ஒரு வருடத்தில் 12 மாதம் இருக்கு. அப்போ 10 வருடத்துலேயும் எத்தனை மாதம் இருக்கும், 120 மாதம் இருக்கும். பாருங்கள், ஒரு வருடத்தில் 12 மாதம்டா தர 10 வருடத்தில் 120 மாதம் இருக்க போகுது. அப்போ நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் ஈக்குவல் டேட். ரைட், ஸ்டார்ட் டேட் எது இன்னைக்கு, கொமா, 10 வருடத்தில் எத்தனை மாதம் இருக்க போகுது, 120 மாதம் இருக்க போகுது. ரைட், அப்போ அந்த 120 இங்கே டைப் பண்ணிவிட்டு இதை ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் பாருங்கள், 2020 2/13 நம்மளுடைய ஸ்டார்ட் டேட், 10 வருடம் கழிச்சு 2030 2/13. ரைட்,
இப்போ அடுத்த ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம் 5 வருடத்தை கழித்து பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ஈக்குவல் இடேட் bracket open இந்த ஸ்டார்ட் டேட் கோமா 5 வருடம் கழிக்கணும். அப்போ 10 வருடம் 120 மாதம்டா 5 வருடம் எத்தனை மாதம் வரைக்கும் 60 மாதம் வரைக்கும். நீங்கள் ஒன்றும் செய்ய தேவை ஒன்றும் எப்படி இப்போ செய்கிறேன்னு சொன்னால் 12 எத்தனை இயர் கேட்காங்களோ அதில் பெருக்கி நீங்கள் என்ன செய்யும் அதில் மாதம் வரப்போகுது. அப்போ இங்கே வந்து 60 மாதத்தை 60 மாதம் கழித்து பார்க்கணும். பாருங்கள் இந்த 2020 2/14 இருந்து 5 வருடம் பின்னோக்கி பார்க்கணும். அப்போ 60 மாதம் என்ன செய்யணும் கழிக்கணும். அப்போ கழிக்கிறேன்னு என்ன செய்யணும் முன்னுக்கு மைனஸ் போட்டுட்டு 60 போடணும். ரைட். அப்போ பிரேக்கெட் க்ளோஸ் என்டர். என்ன செய்யுது இப்போ 2020 2/14 இங்கே 2015 2/14 வருது. ஸோ இதுதான் வந்து இந்த டேட் ஃபங்க்ஷனில் உள்ள ஃபார்முலாஸும் இந்த ஃபங்க்ஷன்ஸும். ஸோ இதை வந்து செஞ்சு பாருங்கள்.